ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து குரூப் 2A மெயின்ஸ் கிளியர் பண்ண எல்லாருமே அடுத்து வந்து எப்படி மெயின்ஸுக்கு படிக்கணும் நம்ம வந்து அதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாதிரியே தான் 5 ஆப்ஷனில் ஒன்று வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து குரூப் 2க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. குரூப் 2A மெயின் சிலபஸை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. மொதல் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்ட் B பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுமாதிரி பார்ட் C பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இது நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும் போதே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து மெயின்ஸில் தமிழ் கிராமர் வேணுமா இங்கிலீஷ் கிராமர் வேணுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்ட் சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 கொஸ்டின், மொத்தம் 3 பார்ட்டு. ஸோ இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏலேருந்து 100 கொஸ்டின், பார்ட் பியிலேருந்து 40 கொஸ்டின், பார்ட் சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 கொஸ்டின். இந்த பார்ட் பி பார்ட் சி ரெண்டுலேயும் நீங்கள் வந்து 100 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங்கை நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து வீடியோஸை வந்து கொடுத்துருக்கோம். அதுமாதிரி பார்ட் சி பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் நம்ம ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக கம்ப்ளீட்டாக கிராமர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் முதல்ல இந்த பார்ட் பி பார்ட் சி இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். 100க்கு 100 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரே வாரத்தில் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். இப்போ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் ஏ ஜிஎஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்து வந்து வரும். ஸோ இப்போ வந்து முதல்ல மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 30, சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 15, தமிழ்நாடு எக்கனாமிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து 15 கொஸ்டின். ஸோ நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து இப்போ 1 by 1 நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே வந்து இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இதை சார்ந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் பி பார்ட் சி ரெண்டுக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் வந்து இருக்குது. பார்ட் பி பார்ட் சி நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 நாளில் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ரீசனிங்கு சிலபஸில் கூட நம்ம எல்லா டாப்பிக்கும் வீடியோ வந்து போட்டோம். அது மாதிரி கிராமரும் நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து போட்டோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுல்லாக 1 by 1 போட்டே வரோம். நம்ம சீக்கிரம் வந்து மிச்சம் எல்லா டாபிக் வந்து போட்டு முடிச்சிடுவோம். நீங்கள் முதல்ல வந்து பார்ட் பி பார்ட் சியை ஒரு 4 to 5 டேஸில் வந்து படித்து முடிங்க. பார்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டே வந்து இருப்போம். ஆப்பில் நம்ம இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்போம். பார்ட் பி ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கான்செப்டுக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இப்போமே வந்து இருக்கும். நீங்கள் எப்போயும் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சி. ஸோ பார்ட் சியில் தமிழ் இலக்கணம் இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் எல்லா கான்செப்ட்டும் இருக்கும். தமிழ் இலக்கணமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுவும் வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஜிஎஸும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல அந்த பார்ட் பி பார்ட் சி ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 டேஸில் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டே நீங்கள் சைட் பை சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிச்சிடலாம். இது போக அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். கிராமர் தனியாக, இலக்கணம் தனியாக, ரீசனிங் தனியாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இந்த மெயின் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்லேருந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து ப்ரிலிம்ஸ் படித்து கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரீசனிங்கான எல்லா வீடியோஸும் வந்து இப்போமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜில் தமிழும் இருக்கும், அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே ரீசனிங்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரீசனிங் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு டெய்லி டாஸ்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுமாதிரி வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் இலக்கணம் ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து மொத்தம் இந்த 200 கொஸ்டினில் 100 கொஸ்டினுக்கு. ஸோ இந்த 200ல் 100க்கு நீங்கள் வந்து அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 days தான், 5 நாள் வந்து முடிச்சிடலாம்.
நம்ம ஜிஎஸ் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 30 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா 1 பை 1 வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கான டெஸ்ட்டு, ஜிஎஸ்க்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகும். நம்மளோட ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த கோர்ஸ்க்கான ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரிலிம்ஸ் கிளியர்டு மெயின்ஸுக்கான ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பருக்கான ஆக்சஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.